தமிழக முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை ஒட்டி அடுத்தடுத்த பல்வேறு பரபரப்பான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றன. தற்போது இன்று மதியம் தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் திரு ராம்மோகன் ராவ் ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவை சந்தித்து பேசினார். முதலமைச்சரை ஆளுநர் சந்தித்து பார்த்த பிறகு கடந்த 4-5 நாட்களாக அவர் சென்னையில் தான் முகாமிட்டிருக்கார். அவருடைய கூடுதல் பொறுப்பாக தமிழகத்துக்கான ஆளுநராக இருந்தாலும் கூட சென்னையில் தான் முகாமிட்டிருக்கிறார். அவர் சென்னை ராஜ்பவனில் தான் இருக்கிறார். இன்று மதியம் தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் திரு ராம்மோகன் ராவ் ஆளுநரை சந்தித்து உரையாற்றினார். ஆலோசனை நடத்தப்பட்டது. என்ன ஆலோசனை நடத்தப்பட்டது அப்படிங்கிற பற்றின அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு கிரைசிஸ், ஒரு சின்ன சிக்கல், அடுத்த கட்டமாக எப்படி நகர்த்துவது அப்படிங்கிற பிரச்சனைகள் நிறைய வெளியில் வரக்கூடிய வதந்திகள், அரசியல் வல்லுநர்கள் விமர்சனம் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள், பாஜகவுடைய மூத்த தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய டாக்டர் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவர்கள்லாம் தமிழ்நாட்டில் உடனடியாக 356 பிரிவை அமல்படுத்தணுங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை உள்துறையுடைய அமைச்சருக்கு ராஜ்நாத் சிங் தன்னுடைய பரிந்துரையாக சொல்லியிருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அரசியல் சிக்கல்களை ஏற்படுத்துமோ என்ற அச்சத்தை ஏற்படக்கூடிய நிலைமையில் இந்த பரபரப்பு வெளியே ஓடிக்கிட்டே இருக்கும்போதே தமிழகத்துடைய தலைமைச் செயலர் திரு ராம்மோகன் ராவ் கவர்னர் வித்யாசாகர் ராவ், ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்திக்கிறார். இதற்கு அடுத்ததாக உடனடியாக அவர் மீண்டும் ஆளுநருடன் ஆலோசனை செய்த ராம்மோகன் ராவ் மீண்டும் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள் மற்றும் முதலமைச்சர்கள் ஆலோசனை நடத்திவிட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று ஒரு யோசனை நடந்தது. அங்கிருந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து அப்போலோ மருத்துவமனை சென்ற தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் மீண்டும் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். அவருடன் இந்த முறை மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இருக்கிறார்கள். மேலும் சில அமைச்சர்கள் அங்கு வரலாம் அப்படிங்கிற தகவல் அங்கு தெரிவிக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர்கள் அங்கு கலந்துரைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய செய்தியாளர் ராஜா அங்கே நம்ம இணைப்பில் இருக்கிறார். ராஜா, அங்கே கூடிய கள நிலவரம் என்ன? அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் அங்கே இருக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க. சீனியர் மினிஸ்டர்ஸ் 2 பேரும். தலைமைச் செயலர் திரு ராம்மோகன் ராவ் இருக்கிறார். ஆளுநரோடு இவர்கள் நடத்தக்கூடிய ஆலோசனை என்ன ராஜா? இந்த அரசியல் சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்று சொன்னால் மிகையல்ல. கவர்னர் வித்யாசாகர் ராவ், தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் மற்றும் மூத்த அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவருடன் ஆலோசனை நடத்திக் கொண்டிருக்கார். எந்த மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. திரு ராஜா, அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை சொல்லுங்க. சென்னை அப்போலோ மருத்துவமனையிலிருந்து தற்பொழுது நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி, அதாவது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் ஆகியோர் தற்போது ராஜ்பவனுக்குள், அதாவது கவர்னர் மாளிகைக்குள் சென்றுள்ளனர். அவர்கள் கவர்னருடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. இன்று மதியமே தலைமைச் செயலாளர் கவர்னருடன் ஒரு ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு தலைமைச் செயலகத்திற்கு வந்தார். தலைமைச் செயலகத்தில் சில அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதன் பிறகு மீண்டும் இங்கு அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்தார். ராம்மோகன் ராவ் வருகை தந்த பிறகு நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இங்கு வருகை தந்தனர். தற்பொழுது மூவரும் கவர்னரை சந்தித்து வருகின்றனர். அநேகமாக துணை முதலமைச்சராக ஒருவர் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக தான் இந்த கூட்டம் என்று கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகலாம். தற்போது கவர்னரை சந்தித்து நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த அடுத்த கட்டமாக நம்ம என்ன நடக்கலாம்னு சொல்லும்போது உங்களுடைய கருத்தா நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. துணை முதலமைச்சர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, முதலமைச்சர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறதுனால அவங்க முதலமைச்சராகவும் தொடர்றதுனால அந்த சிக்கல், இதோட முதலமைச்சர் நியமிக்கப்படுவது பற்றிய எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் துணை முதலமைச்சர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவருக்கு முக்கியமான துறைகள், இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள் அவருக்கு மாற்றி வழங்கப்படலாம் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. இது பற்றின அதிகாரப்பூர்வமான உறுதியான தகவல் இல்லை. நம்ம இதற்கு முன்னாடியான பல சந்திப்புகளில் உயர்மட்ட ஆலோசனைகள் எல்லாம் பார்க்கும்போது நிதியமைச்சர், முன்னாள் முதலமைச்சராக கூடிய நிதியமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அந்த கூட்டங்கள்லாம் கலந்து கொள்வதை பார்க்கிறோம். இந்த முறை ஆளுநர் சந்திக்கும் போது திரு எடப்பாடி பழனிசாமியும் அந்த கூட இருந்திருக்கிறாரு. ஒரு சீனியர் லிஸ்ட்ல ஒரு நம்பர் 2ல இருக்கிறார் அப்படிங்கிற குழப்பம் எனக்கு சரியா தெரியல. பட் எடப்பாடி பழனிசாமியோட பேர் இப்போ வேறு சந்தர்ப்பங்கள் அடிபட ஆரம்பிக்கும். ஒரு 2-3 நாட்களாக எடப்பாடி பழனிசாமியும் ஆளுநர் சந்தித்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன சொல்லுங்க ராஜா? அதாவது பொதுவாக பார்க்க வேண்டும் என்றால்
அஇஅதிமுகவினுடைய ஆட்சிக்கு எப்பொழுதெல்லாம் இடர்பாடுகள், அதாவது பிரச்சனை வருகிறதோ முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு அப்பொழுதெல்லாம் முதலமைச்சராக நியமிக்கப்படுபவர் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தான். ஏற்கனவே 2001 அதே போல் ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது முதலமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், சிறிகாலம் பணியாற்றினார். அதன் பிறகு கடந்த ஆண்டு இந்த பெங்களூர் வழக்கு சொத்து வழக்கு தொடர்பாக வரும்பொழுது அப்பொழுதும் அவர் முதலமைச்சராக செயல்பட்டார். இப்படி முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் 2 முறை இருந்துள்ளார். அதே போல் தற்சமயம் எடப்பாடி பழனிசாமி, அதாவது சீனியர் லிஸ்ட் எப்போதுமே ஏற்கனவே 4 பேர் முதலமைச்சர் 4 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சார் கடந்த ஆட்சியின் போது. அப்பொழுது அதில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல் வைத்திலிங்கம், நத்தம் விஸ்வநாதன், எடப்பாடி பழனிசாமி என இப்ப 4 பேர் இருந்தனர். தற்போதைய அமைச்சரவையில் வைத்திலிங்கமும் நத்தம் விஸ்வநாதனும் இல்லை, அவர்கள் வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது சீனியர், அதாவது பன்னீர்செல்வத்திற்கு அடுத்தபடியாக தற்பொழுது அமைச்சரவையில் இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி தான். அந்த வகையில் தற்பொழுது ஒரு முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதும் ஒருவேளை தமிழக துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டால் அதற்கான வாய்ப்பு என்பது அதிகம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருப்பதாக தான் கூறப்படுகிறது. பாண்டே, ராஜா, நீங்க குறிப்பிட்ட விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமியுடைய முக்கியத்துவம் என்ன, எதற்காக அவர் அவரும் இந்த சந்திப்பில் இருக்கிறார் அப்படிங்கிற பத்தி சொன்னீங்க. வெளியில பேசக்கூடிய விஷயங்கள்ல 1008 விஷயங்கள் சொல்லப்படுது, நம்ம எல்லாத்தையுமே நம்ம விவாத பொருளா மாற்ற முடியாது. ஆனா இப்போ ஒரு துணை முதலமைச்சர் நியமிக்கிறதுனால என்ன மாற்றம் ஏற்படும்? இப்ப கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு அரசியல் சாசன நிர்பந்தம் ஏதாவது வந்திருக்கிற மாதிரி நிலைமை இருக்குதா? அதற்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை ஏற்படுது? அந்த அவசியம் என்ன ஏற்படுது? முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, முதலமைச்சர் வெளிநாடு போயிருந்தாலோ, முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தாலோ, சிகிச்சையில் இருந்தாலோ, அவங்களுடைய உத்தரவின் பேரில், அவங்களுடைய ஆலோசனை பேரில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். காவிரி மேலாண்மை வாரியம் பற்றிய பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் இருந்த போதும் சரி, நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரை சந்தித்த போதும் சரி, தொடர்ந்து அடுத்தடுத்த நிர்வாக நடைமுறைகள்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. காவிரி மேலாண்மை வாரியத்துக்கான உறுப்பினர்களை பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லும்போது அதற்கான பரிந்துரை கூட தமிழக அரசு செய்யப்பட்டது. ஸோ அந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு, நிர்வாகம், அரசு இயந்திரம் என்பது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கூடிய நிலைமையில் இது அடுத்த கட்டமாக ஒரு துணை முதலமைச்சரை போடுவதா, இல்லாட்டி அமைச்சர்கள் வேறு ஏதேனும் மாற்றம் இருக்குமா? இந்த பரபரப்புக்கான அவசியம் என்ன வந்தது ராஜா? அதாவது கடந்த 22ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு அலுவல்கள் இங்கிருந்து நடைபெற்றன, கட்சி பணிகளும் இங்கிருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இந்நிலையில் நேற்று ஒரு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையில் முதலமைச்சர் நீண்ட நாட்கள் இங்கு மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது என்று அப்போலோ மருத்துவமனையின் அறிக்கை என்பது ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அவருக்கு எந்தெந்த மாதிரியான உடல்நலம் தொடர்பாக எது போன்ற பிரச்சனைகள் உள்ளன, எது போன்ற மருத்துவ அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது எப்படி என்று 2 பக்கத்திற்கான மருத்துவ அறிக்கை, 8வது மருத்துவ அறிக்கை அது கொடுக்கப்பட்ட பிறகு கடைசி வார்த்தையாக அதில் கொடுக்கப்பட்டது, முதலமைச்சருக்கு மீண்டும் நீண்ட நாட்கள் சிகிச்சை பெற வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுள்ளது, மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது தற்பொழுது முதலமைச்சருடைய உடல் நலம் கருதியே இது போன்ற ஒரு முடிவை தற்பொழுது அதிகாரிகளும் அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் எடுத்துள்ளார்கள் என்றுதான் நாம் கூற வேண்டும். ஏனென்றால் இந்த அறிக்கை வந்த பிறகுதான் இதற்கான அந்த மூவ் ஆரம்பிக்கிறது. நேற்றிலிருந்து அதற்கான பணிகள் நடைபெற துவங்கியுள்ளது. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற வேண்டும், மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும், பூரண குணமடைந்த பிறகுதான் அவர் செல்ல வேண்டும் என்ற மருத்துவமனையினுடைய அறிவுறுத்தலின்படி ஏற்கனவே தற்பொழுது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இது போன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் என தெரிகிறது. ஆளுநர் மாளிகைக்கு வெளியில நம்முடைய செய்தியாளர் பிரசன்னா இருக்கிறார். பிரசன்னா, அங்க எந்தெந்த அமைச்சர்கள், வேற யாராவது அமைச்சர்கள் வந்தாங்களா? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கூடுதல் தகவல் சொல்லுங்க. அந்த சந்திப்பு எவ்வளவு நேரமா நீடிச்சுட்டு இருக்குது? அந்த சந்திப்பு பற்றிய விவரங்கள் ஏதாவது கிடைச்சதா? வேற ஏதாவது அமைச்சர் பெருமக்கள் அங்க யாரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? பிரசன்னா, உங்கள்கிட்ட தகவல் பகிர்ந்து. சார், அதாவது தற்பொழுது அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைமைச் செயலாளர் ராம் மோகன் ராவ் உள்ளிட்டோர் கடந்த ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்குள்ளே அவர்கள் சென்றுள்ளனர். குறிப்பாக கடந்த ஒரு 10 நிமிடத்திற்கும் மேலாக அவர்கள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டே வருகின்றனர். குறிப்பாக தற்பொழுதைய சூழ்நிலையில் முதலமைச்சருக்கு தற்பொழுது இந்த உடல்நிலை இல்லாத இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக ஆட்சி நிர்வாகத்தை எப்படி நகர்த்துவது, எது மாதிரியான ஒரு நிர்வாகத்தை மேற்கொள்வது என்பது குறித்த ஒரு சந்தர்ப்பம் தான் தற்பொழுது நிலவி வருகிறது. எனவே இது குறித்து தற்பொழுது அவர்கள் ஆலோசித்து வருகின்றனர். இந்நிலையில் வேறும் சில அமைச்சர்கள் வரலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளதே தவிர அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் இல்லை. தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் தற்பொழுது ஆளுநரை சந்தித்து விட்டு அவர்கள் சென்று விட்டனர். எனவே கடந்த ஒரு 10-15 நிமிடங்களாக அவர்கள் சந்தித்த இந்த சந்திப்பானது தற்பொழுது நிறைவடைந்துள்ளது. எனவே இது ஒரு குறுகிய கால சந்திப்பு என்றாலும் கூட சில
முக்கிய கருத்துக்களும் மிகவும் முக்கியமான முடிவுகளும் இந்த சந்திப்பில் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தற்பொழுது ஒரு துணை முதலமைச்சரை நியமனமோ அல்லது அடுத்த கட்ட என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமோ என்பது குறித்து இந்த ஒரு சந்திப்பின் போது கண்டிப்பாக ஆலோசிக்கப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து நமக்கு தெரிய வரும். பிரசன்னா, நிச்சயமாக 10-15 நிமிடங்கள் மட்டுமே நடந்த சந்திப்பாக இருந்தாலும் கூட அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது அப்படிங்கிற தகவலை பரிமாறிக்கொள்ள முடியும். ஒட்டுமொத்தமாக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒற்றுமை அங்கு அப்படியே இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய ஏக மனதான பிரதிநிதியாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர் முதலமைச்சராக தன்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். 2வது முறையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலுக்கு பிறகான சந்தர்ப்பங்களில். அவருக்கு தற்போது உடல்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் சிலர் ஆலோசனையை பெற்று அவர்கள் அடுத்த கட்டமாக என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற பற்றி பார்ப்பாங்க. முதலமைச்சருடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது மூத்த அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்குள்ள ஆலோசனை நடத்தி இதை எந்தெந்த மாதிரி கையாளலாம், இதில் எந்த மாதிரி சிக்கல்லாம் விமர்சனங்கள்லாம் வருது, எந்தெந்த குறைபாடுகள் குற்றச்சாட்டுலாம் சொல்லப்படுகிறது, அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற பற்றி ஆலோசனை எடுத்துக்கலாம். இது தொடர்பான நிலைமை என்ன அப்படிங்கிறத ஒரு உண்மையான சட்டத்தின் அடிப்படையிலான ஒரு ஆட்சியாளர் அப்படிங்கிற முறையில் ஆளுநர் என்ன ஒரு ஸ்டாக் செக்கிங்காக என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன விசேஷம், என்ன டெவலப்மெண்ட் இருக்குது, என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யப்படலை, எந்த விமர்சனங்கள் வருது அப்படிங்கிற பற்றின விமர்சனங்களை விஷயங்கள்லாம் நம்ம தலைமைச் செயலர்கிட்ட கேட்கிறார். தலைமைச் செயலர் எப்பயுமே ரிப்போர்ட் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறது ஆளுநர்கிட்ட தான் அப்படிங்கிற மறந்து முடியாது. ஆளுநருடைய உத்தரவுகள் எல்லாமே முதலமைச்சரோ அமைச்சரை பெருமக்களோ சொன்னாலும் அமைச்சரை கூட்டத்தில் சொன்னாலும் கூட அது ஆளுநர் பேர்ல தான் வரும். தலைமைச் செயலர் வெளியிட்டா கூட அது ஆளுநருடைய பேர்லாங்கிற வருங்கிற மறந்துருக்கும். பல முக்கியமான முடிவுகள் ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சட்ட சிக்கலின் காரணமாக சிறையில் இருந்தபோது அப்பயும் கூட தலைமைச் செயலர் உடனடியாக போய் ரிப்போர்ட் பண்ணி என்னென்ன மாதிரி விஷயங்கள் அடுத்த கட்டமாக நகர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தற்போது முதலமைச்சருடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறனால அவங்க மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கனால திரு ராம்மோகன் ராவ், தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். 2வது முறையாக இன்று மட்டுமே மதியம் ஒரு ஆலோசனை நடந்தது, தனியாக சந்தித்திருந்தார். 2வது முறை மாலை இந்த தற்போது சில நிமிடங்களுக்கு முன்னால் நடந்த சந்திப்பின் போது அவருடன் மூத்த அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தார்கள். 2 அமைச்சர்கள் மட்டும் போய் சந்தித்திருக்கிறாங்க. இவர்கள் அடுத்த கட்டமாக நேரடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு தான் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் மூத்த அமைச்சர்களோடு ஆலோசனை நடத்தி அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியாகவோ கட்சி ரீதியாகவோ அல்லது ஆட்சி ரீதியாகவோ அவர்கள் என்ன அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லுவாங்க. இது ஆளுநர் மாநிலிருந்து இந்த சந்திப்பு எப்படி நாம் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சர் சந்தித்த போது வெளியிலே பத்திரிகையாளர் சந்தித்து தான் சந்தித்ததையும் முதலமைச்சர் நலம் பெற வேண்டும் என்றது தன்னுடைய விருப்பமாகவும் தன்னுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தியோட விருப்பமாக தெரிவித்ததை வெளியில் சொன்னார். அதே போல இந்த சந்திப்பில் என்ன நடந்தது, என்ன விஷயத்தை கவர்னர் எந்த விஷயத்தை கேட்டார், தலைமைச் செயலர் எந்த விஷயத்தை சொன்னார், அமைச்சர் பெருமக்கள் தங்களுடைய கருத்தாக என்ன பதிவு செய்தார்கள் என்பதெல்லாம் அவர்களுடைய தகவலும் பெற முடியதான் தெரியும். திரு ராஜா நம்மோட இப்ப இணைப்பில் இருக்கிறார். ராஜா, நீங்க சொல்லுங்க, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய தகவல் என்ன, இந்த சந்திப்பினுடைய அவுட்கம் என்ன, இது பற்றி தொடர்பாக ஏதாவது பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கா, செய்தி குறிப்பை ஆளுநர் வெளியிட்டிருக்கிறாரா, இந்த சந்திப்புல அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் இவங்க எல்லாருமே ஆளுநர் வித்யாசாகர் ராவோட நடத்திய ஆலோசனை என்ன, அதுல இருந்து அவுட்கம் ஏதாவது இருக்குதா ராஜா? அதாவது ஆளுநர் வித்யாசாகர் ராவை தற்பொழுது இந்த மூவரும் தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் மற்றும் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தற்போது சந்தித்து வருகின்றனர். இன்னும் அவர்கள் வெளியே வரவில்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல இது 2வது சந்திப்பாக ஆளுநருடன் தலைமைச் செயலாளர் சந்திக்கும் 2வது சந்திப்பாகவும் இன்று மட்டுமே. அப்ப இது அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் கருதப்படுகிறது. மதியம் சந்தித்த பிறகு அவர் நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கு சென்றுவிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டு நேரடியாக அவர் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்துவிட்டு அதன் பிறகு இவர்கள் மூவரும் சேர்ந்து அங்கே கிளம்பி தற்பொழுது ஆளுநரை சந்தித்து பேசி வருகின்றனர். முடிந்த பிறகு ஏற்கனவே ஆளுநர் மாளிகையில் இருந்து செய்திக்குறிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் முதலமைச்சரை சந்தித்து விட்டு சென்ற பொழுது ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்திக்குறிப்பு வந்தது. அதே போல் தற்பொழுது என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்த அறிவிப்புகள் எதுவும் வெளியேறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக இங்கு பேசப்படுகிற இங்கு உள்ள அரசியல் வட்டாரத்தில், இங்கு அப்போலோ மருத்துவமனை வளாகத்தில் இங்குள்ள உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் இங்குள்ள கட்சியினரிடையே பேசப்படக்கூடிய ஒரு தகவலாக இருப்பது அடுத்த துணை முதலமைச்சராக திரு ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் நேற்று மருத்துவமனையை வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் முதலமைச்சர் சிகிச்சை பெற வேண்டும் என்ற காரணத்தினால் அரசு பணிகளை அவர்களுடைய முதலமைச்சருடைய கவனிக்கக்கூடிய அந்த போர்ட்போலியோ அவர்களுடைய அந்த துறைகளுடைய பணிகளை நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டால் அந்த பணிகளை அவர் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அது போன்ற பேச்சுக்கள், அது போன்ற
அது போன்ற தகவல்கள் தான் இந்த பகுதியில் இருக்கின்றன. இன்னும் முழுமையாக அவர்கள் வெளியே வந்த பிறகுதான் ஆளுநர் மாளிகையில் இருந்து செய்தி குறிப்புகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் அரசு துறை வட்டாரங்களும் தற்போது தெரிவிக்கக்கூடிய செய்தியாக உள்ளது. பாண்டே ராஜா, ஏற்கனவே திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போலவும் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போலவும் துணை முதலமைச்சராக யாரும் நியமிக்கப்பட்டால் அவர்களுக்கான ஒரு அரசாணை ஆளுநர் தரப்பில் வெளியிடப்படும். அது கெஜெட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்படும். அது துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவிக்காக இல்லை, அவருக்கு ஒதுக்கப்படக்கூடிய இலாக்காக்கள் பற்றியது. அமைச்சரவையில் புதிய அமைச்சர் நியமிக்கப்பட்டாலோ அமைச்சர் மாற்றப்பட்டாலோ பதவி ஏற்பும் பறிப்பு நிகழும். ஆனால் ஒரு அமைச்சருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டால் என்ன சட்டத்தில் துணை முதலமைச்சர் மற்றும் துணை பிரதமர் அப்படிங்கிற பதவிகள் சட்டத்தில் குறிப்பிடப்படலை. எனவே ஒருத்தர் யாராவது துணை முதலமைச்சராக பொறுப்பெடுத்துக் கொண்டால் அந்த தனியாக பதவி பிரமாணம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர் அப்படி பொறுப்பெடுத்துக் கொண்டால் அதுக்கு தனியாக பதவி பிரமாணம் தேவையில்லை அப்படிங்கிற சட்ட வல்லுநருடைய பார்வையாக இருக்குது. ஆனால் அவர்களுக்கு எந்தெந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்படுகின்றன அப்படிங்கிற பற்றிய விவரங்கள் ஆளுநர் மாநிலம் வரலாம். இப்போ முதலமைச்சருடைய உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் இருக்கிறனால அவரிடம் இருக்கக்கூடிய சில துறைகள் உடனடியாக கவனிக்க வேண்டிய, உடனடியாக கையெழுத்தாக வேண்டிய, அடுத்த கட்டங்களுக்கு நடத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அது துணை முதலமைச்சர் பதவி இருந்தால் சரியா இருக்கும் அப்படிங்கிற பார்வை ஆட்சியாளர்களுக்கு இருக்கலாம். அந்த பார்வை அமைச்சரவை கூட்டத்தில் கூட இருக்கலாம். அப்படி ஒருவேளை இருந்தால் துணை முதலமைச்சராக யாரையா நியமிக்கணும் அப்படிங்கிற பார்க்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அல்லது திரு ஓபிஎஸ் இந்த 2 பேர் எடுபடுன்னு சொல்றாங்க. இந்த 2 பேர் பெயர் மட்டும் தான் அடிபடுதா? இந்த 2 பேர்ல யாருடைய பேரா ஸ்பெசிஃபிக்கா அடிபடுதா? இல்ல வேற எதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது பத்தின இன்புட்ஸ் ஏதாவது இருக்குதா ராஜா? அதாவது முன்பே குறிப்பிட்டது போல இந்த 2 பேர் தான் தற்பொழுது அடிபட்டு வருகிறது. அதில் அதிகமான வாய்ப்புகள் என்பது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் கடந்த 2 முறை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த அதாவது 2001 மற்றும் கடந்த ஆட்சியின் போது அவருக்கு ஏற்பட்ட அந்த சிறு பிரச்சனை, அப்பொழுது ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இவர்தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்பு அவர் வழக்கில் இருந்து வந்த பிறகு மீண்டும் முதலமைச்சராக ஆக்கப்பட்டுள்ளார். அதாவது கட்சியை பொறுத்தவரை, அதாவது ஆட்சி அப்படி என்று இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு 2வது இடம் என்பது தற்பொழுது பொதுவாக அறியப்பட்டவர் திரு ஓ பன்னீர்செல்வம் தான். அந்த வகையில் அவருக்கு தான் இந்த துணை முதலமைச்சருக்கான கொடுக்கப்பட்டால் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அவர்களுடைய முதலமைச்சருடைய அந்த 4 அணி, அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் முதலில், அதாவது அசம்பிளியில் சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கும் பொழுதே முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக ஓ பன்னீர்செல்வம் இருப்பார். அதற்கு அவை முன்னவர் என்ற அடிப்படையில் அதற்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி தான் அமர்ந்திருப்பார். அந்த வகையில் அவருக்கு மூத்த அமைச்சர் என்ற அடிப்படையில் அவர் தற்பொழுது சென்றுள்ளார். இருந்த போதிலும் அவருக்காக அந்த வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டது. அதிகமாக பேசப்படுவது துணை முதலமைச்சராக அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுவது துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டால் அது ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக இங்கு அஇஅதிமுகவினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாண்டே, நம்ம ஆளுநர் மாளிகையுடைய காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆளுநர் மாளிகையிலிருந்து அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வெளியேறி வந்தார்கள். ஆளுநரை சந்தித்து விட்டு பிறகு வந்த காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வெளியில் அவர்கள் சந்திப்பை முடித்துவிட்டு நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு, ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அப்பல்லோ மருத்துவமனைக்கு அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தலைமைச் செயலாளர் திரு ராம் மோகன் ராவ் ஆகிய 3 பேருமே ஆளுநரை சந்தித்து விட்டு வந்த பிறகு, ஆளுநரிடம் ஆலோசனை நடத்திவிட்ட பிறகு அவர் எழுப்பிய கேள்விகளுக்கான பதில்கள், அவர்களுக்கு தங்கள் தரப்பிலிருந்து அமைச்சரவை மற்றும் அரசுடைய பார்வை என்ன, இது எப்படி அடுத்த கட்டமாக நடத்தி செல்லலாம் அப்படிங்கிற பற்றின பார்வையோடு அவர் நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்ட கிரீம் சாலை அப்பல்லோ மருத்துவமனைக்கு அமைச்சர் பெருமக்கள் 2 மற்றும் தலைமைச் செயலரும் அங்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இன்று மதியம் ஆளுநரை தனியாக சந்தித்த திரு ராம் மோகன் ராவ் அவர்கள் அந்த சந்திப்பை முடித்துவிட்டு நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனை தான் சென்றார். அங்கு இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் பெருமக்கள் மற்றும் முதலமைச்சர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்திவிட்டு அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற பற்றின ஒரு நகர்த்தலை ஏற்று திரும்பவும் 2 அமைச்சர் பெருமக்கள் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமியுடன் மீண்டும் ஆளுநருடன் வித்யாசாகர் ராவுடன் ஆலோசனை அந்த சந்திப்பு முடித்து 3 பேருமே இப்போது மீண்டும் அப்பல்லோ மருத்துவமனை தான் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பல்லோ மருத்துவமனையில் வரக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் நம்முடைய செய்தியாளர் ஆளுநர் மாளிகையில் நம்முடைய செய்தியாளர் பிரசன்னா இருக்கிறார். பிரசன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவலை சொல்லுங்க. எப்போ அமைச்சர்கள் 2 பேருமே எப்போ கிளம்பி போனாங்க? தலைமைச் செயலர் மற்றும் அமைச்சர்கள் தவிர வேற யாராவது வந்தாங்களா? அங்கே என்ன ஆலோசனை நடத்தப்பட்டது அப்படிங்கிற பற்றி ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் ஏதாவது தகவல் சொல்லியிருக்கா பிரசன்னா?
சார், அதாவது வந்து தற்பொழுது ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பாகத்தான் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் இங்கிருந்து சென்றதை நாம் கண்டோம். அதற்கு சற்று ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாகத்தான் அவர்கள் வந்தனர். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிடங்கள் மட்டுமே ஒரு குறுகிய கால ஆலோசனையாகவே இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இருப்பினும் கூட இது வந்து மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனை கூட்டமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாகத்தான் ஆளுநர் அவர்கள் வந்து முதலமைச்சரை சந்திப்பதற்காக அப்பல்லோ மருத்துவமனை வந்திருந்தார். அங்கிருந்து தற்பொழுது இன்றும் வந்து அவர் வந்து சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் இன்று மதியம் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் அவர்கள் வந்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவர்களை வந்து சந்தித்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அதன் பிறகு உடனடியாகவே தற்பொழுது அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவருமே தற்பொழுது ஆளுநரை வந்து சந்தித்துள்ளனர். இந்நிலையில் இந்த சந்திப்பிற்கு சற்று நேரத்திற்கு முன்பு வரை ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட ஒரு சிலரின் பெயர்கள் மட்டுமே அடுத்த கட்டமாக முதலமைச்சரின் பொறுப்பை ஏற்பதற்கான, அதாவது துணை முதலமைச்சரோ அல்லது முதலமைச்சரின் அந்த ஒரு அதிகாரத்தை ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் இந்த சந்திப்பானது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக கருதப்படுகிறது. எனவே இன்றைய தினம் இந்த சந்திப்பிற்கு பிறகு உடனடியாக இன்று இரவோ அல்லது நாளைக்குள்ளாராகவோ வந்து ஒரு முக்கிய முடிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை ஆளுநர் மாளிகை வட்டாரத்தில் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்றாலும் ஆளுநர் மாளிகையிலுமே வந்து இது குறித்து ஒரு தீவிர ஒரு ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது என்றே வந்து கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து ஆளுநர் மாளிகை வட்டாரத்தில் இருந்தும் ஏதேனும் தகவல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து இன்று நள்ளிரவு அல்லது நாளைக்குள்ளாராக தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது குறித்து மீண்டும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் ஆளுநருடன் ஆலோசிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நன்றி பிரசன்னா, உங்களுடைய கருத்துக்களுக்கு. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக ஆளுநர் மாளிகையிலும் தலைமைச் செயலகத்திலும் அப்பல்லோ மருத்துவமனையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்ஸை உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம். இந்நிலையில் நம்மகிட்ட அரசியல் பார்வையாளர் டாக்டர் சுமந்த் சி ராமன் நம்முடைய இணைப்பில் இருக்கார். டாக்டர் சுமந்த், இந்த விஷயங்கள் நீங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. 2 முக்கியமான சந்திப்புகள் இன்றைக்கி நடந்திருக்கு. ராகுல் காந்தி வந்து தமிழக முதலமைச்சர் சந்தித்த ஒரு பக்கம் இருக்க, தலைமைச் செயலர் திரு ராம்மோகன் ராவ் ஆளுநர் வித்யாசாகர் ராவை 2 முறை சந்தித்திருக்கிறார். 2வது முறை சந்திப்பின் போது கூடவே 2 மூத்த அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி 2 மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இந்த சந்திப்புடைய முக்கியத்துவம், இந்த சந்திப்புக்கான தேவை ஆகியவற்றை உங்களுடைய பார்வை டாக்டர் சுமந்த். நேற்று வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம அப்பல்லோ மருத்துவமனை முதல் முறையாக லாங்கர் டியூரேஷனுக்கு முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை கொடுத்தாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்தது எல்லாமே வந்து சில நாட்கள் தங்க வேண்டி இருக்கும், அதற்கு பிறகு வீட்டுக்கு திரும்பலாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று முதல் முறையாக she will be required to stay in hospital for a longer period ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த செய்தி வெளியான பிறகு இது வந்து இனிஷியேட்டிவ் வந்து ஆளுநர் எடுக்க வேண்டிய ஒரு இனிஷியேட்டிவ். ஏதேனும் அதாவது கவர்னன்ஸ் மாநிலத்துல எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தொடர்வதற்கு என்ன தற்காலிக ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும், மீண்டும் முதலமைச்சர் குணமடைந்து அலுவலகத்துக்கு திரும்புற வரை ஏதேனும் தற்காலிக ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில ஆளுநர் வந்து அதை இனிஷியேட் பண்ணியிருக்கலாம். முதல்ல ஆப்வியஸ்லி மூத்த அமைச்சர்களுடனும் தலைமைச் செயலருடன் தான் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அதற்கு என்ன முடிவு வரும், அதை என்ன கன்சென்சஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் பெரும்பாலான ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, ஏதோ ஒரு தற்காலிகமாக என்ன அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வரலாம் முதலமைச்சர் குணமடைகிற வரைக்கும் அப்படிங்கிறது தான் பேசியிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. கேள்வி எழுது டாக்டர் சுமந்த். இப்போ அமைச்சர் பெருமக்கள் வந்து ஒரு முக்கியமான கிரைசிஸ், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸோ அல்லது ஒரு அணுக வேண்டிய முடிவோ எடுக்க வேண்டிய முடிவோ இருக்கும்போது அமைச்சரவை கூட்டம் கூடி அவர்கள் வந்து அடுத்த கட்டமாக முடிவு எடுப்பாங்க. இப்போ வந்து முதலமைச்சருடைய உடல்நிலை சரியில்லாத நிலைமையில் இவர்களுடைய ஆலோசனை எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரியான ஆலோசனைகள் பெற முடியும், கட்சியில் எப்படி அதை வழிநடத்தக்கூடியது கட்சியாக பார்க்குறோம், ஒரு கட்சி ரீதியாக அல்லது அமைச்சரில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்களா, இல்லாட்டி இதுக்கு வந்து எழுதப்படாத ஒரு புரோட்டோகால் இருக்குது, இந்த 4 பேர் இந்த 5 பேர் கூடி பேசி முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு, இது எப்படி அடுத்த கட்டமாக நகருது, என்ன செய்யணுங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் படி சீஃப் செக்ரட்டரி வந்து ஆளுநர் சம்மன் பண்றாரு, ஆளுநர்கிட்ட வந்து விளக்கம் சொல்றாரு. ஆனா இது அடுத்த கட்டமாக அமைச்சரவையில் செய்யப்பட வேண்டிய திருத்தங்களோ மாற்றங்களோ அல்லது வேறு என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கலாங்கிறத அமைச்சர்கள் கூடி சேர்ந்து முடிவெடுக்கும் போது இதற்கான ஆலோசனை எப்படி வழங்கப்படும், இதற்கான முடிவுகள் அவர்கள் எப்படி எடுப்பாங்க, எப்படி எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு டாக்டர்? பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இதுல வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்னு இல்ல. அதுல வந்து சிம்பிளஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த இலாக்காக்கள், அதாவது முதலமைச்சர் பார்த்து கொண்டிருக்கிற இலாக்காக்களை தற்காலிகமாக
வேறு ஏதேனும் ஒரு அமைச்சரிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து லீஸ்ட் டிஸ்ரப்டிவ், எந்த விதமான ஒரு பெரிய மாற்றமும் இல்லாமல் அந்த இலாக்காக்கள், ஏன்னா அதுல வந்து ஃபைல்ஸ் மூவ் ஆகணும் இல்லையா, அந்த கையெழுத்து இடப்பட வேண்டும், அந்த கோப்புகள் நகர வேண்டும், அப்பதான் வந்து கவர்னன்ஸ் தொடரும். அதற்காக ஒரு லீஸ்ட் டிஸ்ரப்டிவ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த இலாக்காக்கள், முதலமைச்சர் பார்த்து கொண்டிருக்கிற இலாக்காக்கள் தற்காலிகமாக வேறு ஒரு அமைச்சரிடம் ஒப்படைக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மற்ற விதமான ஒரு மாற்று ஏற்பாடுகள் வந்து உடனடியாக செய்யப்படும் அப்படிங்கிறது எனக்கு தோணல. செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது ஆளுநரை பொறுத்து இருக்கு. ஆளுநர் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு இது போரும், தற்போது இது போரும், அந்த இலாக்காக்கள் மட்டும் வேறு யாராவது, ஏன்னா அந்த ஃபைல்ஸுக்கு கையெழுத்து போட வேண்டியது யாராவது போடணும், அதற்கு ஏதேனும் ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருந்தால் அந்த அடிப்படையில எந்த பெரிய ஒரு மாற்றமும் இருக்காது. தற்காலிகமாக கவர்னன்ஸ் கண்டினியூ ஆகும். இந்த ஏற்பாடு வந்து ஆளுநர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆளுநர் ஏற்றுக்கொண்டால் இந்த ஏற்பாடு வரும். அதை தவிர வேறு ஒரு டிராஸ்டிக்காக இல்ல ஒரு ஆப்ஷன் வந்து சிலர் பத்திரிகையில பார்த்தது வந்து ஒரு துணை முதலமைச்சர் போன்ற ஒரு பதவி உருவாக்கப்பட்டு அதில் யாரேனும் ஒரு அமைச்சர் நியமிக்கப்படணும் அப்படிங்கிறது, அதை விட ஒரு சுலபமான ஆப்ஷன் தான் இந்த இலாக்காக்களை தற்காலிகமாக வேறொரு அமைச்சர் பார்த்துக் கொள்வது ஒரு சிம்பிள் ஆப்ஷன். நன்றி டாக்டர் சுமத். நான் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. உங்கள்ட்ட நான் இன்னும் மேல் தகவல் கேட்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. நீங்க வந்து துணை முதலமைச்சரை நியமிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லாமல் முதலமைச்சர் இருக்கக்கூடிய துறைகளை வந்து மற்ற அமைச்சர்கிட்ட மாத்தினாலே ஒரு சுலபமான ஒரு மைக்ரேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பெரிய பிரச்சனைகள் சிக்கல் இல்லாமல் சொல்லியிருக்கீங்க. இதில் நம்முடைய செய்தியாளர் ராஜா நம்முடைய இணைப்பில் இருக்கா. ராஜா, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன சொல்லுங்க? இந்த ஆளுநரான சந்திப்புக்கு பிறகு வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் என்ன, உங்களுடைய தகவல் பகிர்ந்து கொள்ளுங்க ராஜா. அதாவது ஆளுநர் மாளிகைக்கு இவர்கள் 3 பேரும் மூத்த அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் இவர்கள் 3 பேரும் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற பொழுது ஒருவித தகவல் இங்கு செய்தியாளர்கள் மட்டத்திலும், அதாவது பல்வேறு தரப்பில் இருந்து நமக்கு கிடைக்கப்பட்டது. அதில் வந்து துணை முதலமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது மற்றொரு தகவல் வந்துள்ளது. அதாவது முதலமைச்சர் பூரண நலம் அடைந்து வீடு திரும்பும் வரை, அவருடைய அன்றாட பணிகளை கவனிக்கும் வரை அவர் வகித்து வந்த அந்த போர்ட்போலியோ, அவர் வகித்து வந்த துறைகளினுடைய பொறுப்புகளை கூடுதலாக ஒரு அமைச்சருக்கு கொடுக்கப்படலாம் என்று தற்போது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் முதலமைச்சரிடம் உள்ளது அதாவது உள்துறை மற்றும் கலால் காவல்துறை, இது போன்ற துறைகள் உள்ளன. இந்த துறைகள் வந்து ஏற்கனவே அதாவது நிதி அமைச்சரிடமும் அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி மூத்த அமைச்சர் அவரிடமும் இந்த துறைகள் பிரித்து கொடுக்கலாம். அதுவரை இந்த துறைகளுடைய பணிகளை அவர்கள் கவனிப்பார் என்று கூறப்படுகிறது. அதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. அதாவது இங்கு பேசக்கூடிய தகவல் என்பது ஒன்று துணை முதலமைச்சராக ஒருவர் நியமிக்கப்படுவது, அப்படி இல்லை என்றால் முதலமைச்சர் கவனிக்கக்கூடிய துறைகளுடைய பொறுப்புகளை ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கூடுதலாக அதை கவனிப்பதற்காக அதற்கான உத்தரவு ஆளுநரிடம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுதே பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆகிய இரு துறைகளையுமே அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கவனித்து வருகிறார். அந்த வகையில் முதலமைச்சர் வகிக்கக்கூடிய பொறுப்புகள், அந்த துறைகளுடைய பொறுப்புகளை கூடுதலாக ஒரு அமைச்சருக்கு ஓ பன்னீர்செல்வத்திற்கோ அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி பிரித்து கொடுக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. ஆனால் இவையெல்லாம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை, பேசப்படுகின்ற தகவலாக தான் இருக்கின்றன. நிச்சயமாக ராஜா, மிக சில நிமிடங்களில் அது அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல, ஏற்கனவே டாக்டர் சுமந்த் அவர்களும் குறிப்பிட்டது போல, ஒரு சுலபமான ஒரு மைக்ரேஷனாக, ஒரு சுலபமான மாற்றமாக இதுதான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அதிகார சிக்கல் இல்லாமல், ஒரு குழப்பம் இல்லாத முடிவாக ஒரு துணை முதலமைச்சரை நியமிக்கிறது என்றால் அது வந்து ஒரு பதவியேற்பு கூட நடத்த வேண்டிய நேரம் ஏற்கனவே அமைச்சருக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிறது திரு ஆர்கே உள்ளிட்ட பத்திரிகையாளர் சொன்ன ஒரு பாயிண்டாக இருந்தது. கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ ஒரு பதவியேற்புக்கான வாய்ப்போ அல்லது வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புக்கான வாய்ப்போ இல்லாமல் முதலமைச்சர் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகளை கூடுதலாக மற்ற அமைச்சரிடம் கொடுக்கும்போது எந்த கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸும் வராமல் ஒரு சுலபமான மாற்றமாக இது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் பார்வையாளர் டாக்டர் சுமன் சொல்லியிருந்தார். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவல் அதுதான் சொல்லியிருந்தீங்க. மூத்த அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆளுநர் சந்திச்சு ஆலோசனை நடத்தினாங்க. தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் கூடவே இருந்திருக்கிறார். ஸோ இதில் வந்து அவர்கள் ரொம்ப எளிமையாக பார்க்கக்கூடிய பார்வை, இந்த பிரச்சனையில் அடுத்த கட்டமாக எப்படி நகர்த்திட்டு போகிறது அப்படின்னு போகும்போது அமைச்சரவை மாற்றம்க்கு ஏதாவது செய்யணுமா, யாருக்காவது ஒரு பதவி கொடுக்க வேண்டியிருக்குமா, அப்படி இல்லாமல் இது வந்து முழுக்க நம்ம வந்து ஒரு சில போர்ட்ஃபோலியோக்களை மாற்றுறது மூலமாக இந்த முடிவுகள்லாம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற பற்றி ஆலோசனை நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது முக்கியமாக நிச்சயமாக ஆலோசனை தான். ஏற்கனவே நம்ம பார்த்த போல ஆளுநர் இது அரசியல் ரீதியான மற்ற விஷயங்களில் சந்திப்பு நடக்கும்போது வந்து கருத்து சொல்லாமல் போகலாம். ஏற்கனவே முதல் முறையாக டாக்டர் ரிச்சர்ட் லண்டன்ல வந்தபோது அவங்க வந்து கருத்து எதையும் சொல்லலை. ஆனால் அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு அப்போலோ மருத்துவ நிர்வாகம் டாக்டர் ரிச்சர்ட் லண்டன் வந்திருந்தார் அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. அதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்திருந்தது வந்து முதல்ல வந்து தகவல் சொல்லப்படும் போது அதுக்கு
முந்தின நாளே வந்திருந்தாங்க. மறுநாள் அப்போலோ நிர்வாகம் எய்ம்ஸ் மருத்துவம் வந்திருக்காங்க தகவல் சொன்னாங்க. ஆனால் ஆளுநர் அவர்கள் சந்தித்து விட்டு முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து முதலமைச்சர் பூர்ண உடல்நலம் பெற வேண்டும் என்று வாழ் சொல்லிட்டு வெளியே வந்த உடனே ஆளுநரிடம் வந்து முழுமையான அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு வந்தது. ஆளுநருடைய செயல்பாடு இந்த மாதிரி தான் இருக்கு. கூடுதல் ஆளுநராக இங்கே இருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வந்து ரோசையா அவர்கள் மாற்றப்பட்ட பிறகு அவருடைய பதவிக்காலம் முடிந்த பிறகு இது வந்திருக்கக்கூடிய வித்யாசாகர் ராவுடைய செயல்பாடு ரொம்ப தெளிவானதாக இருக்கிறது. அவர் வந்து நேரடியாக வந்து உடனே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லை, அதை பற்றி வதந்திகள் ஏற்பட்டு பார்வதுன்னு சொன்னோடனே உடனடியாக பறந்து வந்து அவர் வந்து தமிழக முதலமைச்சர் சந்தித்தார், பேசினார். அடுத்த கட்டமாக அவர் வந்து உடனே வெளியே வந்த உடனே அவர் செய்தியாளர் குறிப்பு ஒரு செய்தி குறிப்பையும் கூட வெளியிட்டார். அந்த செய்தி குறிப்பில் முழுமையான விவரங்கள் சொல்லி தான் நான் வந்து அந்த வார்டுக்கே போய் நான் முதலமைச்சர் போய் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து நான் பழக்குடையில் கொடுத்தேன். அவங்க வந்து மீண்டும் உடல்நட்டு வரணும்னு சொல்லி சொன்னேன். ஒரு தடவை 2 முறை குறிப்பிட்டார். அதே மாதிரி அப்போலோவுடைய சேர்மன் உள்ளிட்டவர்கள் வந்து இந்த முழுமையான எந்தெந்த மாதிரி மருத்துவ நிர்வாகங்கள்லாம் மருத்துவ செயல்பாடுகள்லாம் இருக்குது, எந்த மாதிரியான மருந்துகளாக வழங்கப்படுது அப்படிங்கிற பற்றின விரிவாக சொல்லியிருந்தார். அந்த செய்திக்குறிப்பில் எந்தெந்த அமைச்சர்கள் தன்னை வரவேற்றாங்க, யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்க அப்படிங்கிற விரிவான அறிக்கை, ஒரு முழுப்பக்க அறிக்கையை செய்திக்குறிப்பை ஆளுநர் வித்யாசாகர் ராவ் கொடுத்தார். அதே போல இன்று 2 சந்திப்புகள் நடந்திருக்கின்றன. தலைமைச் செயலர் வந்து பார்த்திருக்கார், 2 அமைச்சர்கள் வந்து பார்த்திருக்காங்க. இதை பற்றின செய்திக்குறிப்பும் ஆளுநர்களிலிருந்து எந்த நேரம் வெளிவரலாம் எதிர்பார்க்கப்படுது. அப்போ வந்து இது அடுத்த கட்டமாக என்ன மாதிரி நடந்திருக்குது, இது அடுத்த கட்டமாக என்ன மாதிரி நடத்தலாம் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க முடியும். ஏற்கனவே டாக்டர் சுமந்தும் நம்முடைய செய்தியாளர் சிறப்பு செய்தியாளர் ராஜாவும் குறிப்பிட்டது போல அமைச்சரவை மாற்றமோ ஒரு துணை முதலமைச்சருக்கான பதவியேற்புக்கோ தேவையெல்லாம் இல்லாமல் முதலமைச்சர் இருக்கக்கூடிய சில துறைகளை உடனடியாக கவனிக்க வேண்டிய சில துறைகளை கூடுதல் பொறுப்பாக முதலமைச்சர் மாற்றி கூடுதல் பொறுப்பாக மூத்த அமைச்சர்கள் யாருக்கேனும் கொடுக்கலாம், 2 பேருக்கு கொடுக்கலாம், ஒருத்தருக்கே கொடுக்கலாம். அது மாதிரியான ஒரு சின்ன மாற்றம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷனாக மட்டும்தான் இருக்கும். அதற்கான குறிப்பானையை ஆளுநர் வெளியிடுவார். பதவி பிரமாணம் எதுவும் எடுக்க வேண்டியதில்லை. அடுத்த கட்டமாக வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்கள் சேர்ந்து இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து அமைச்சரவை கூட்டத்தோட முடிவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா வழக்கமாக அமைச்சரவையில் ஏதேனும் பரிந்துரை செய்யப்படுமா, இதை யாரையும் நீக்கணும், யாரையா சேர்க்கணும், யாரையா மாற்றணும், யாருக்கா துறை மாற்றணும்னா முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் அந்த முடிவுகளை வந்து ஆளுநர் இருக்கக்கூடிய வழக்கம். இந்த இதில் வந்து அமைச்சரவையில் மூத்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த பரிந்துரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன நடந்திருக்கு, அமைச்சர்கள் யாருக்கா துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போறாங்களா, இல்லாட்டி வந்து அந்த துறைகளை மட்டும் மாற்றி அமைக்க போறாங்களா அப்படிங்கிற தகவலாம் வந்து அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பு ஆளுநர் வந்த பிறகு தெரியும். இன்னும் டாக்டர் சுமந்த் நம்மகிட்ட இருக்கிறார். சுமந்த், நான் கேட்க விரும்புகிற விஷயம், ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல துணை முதலமைச்சரை நியமிக்கப்படுறது அப்படிங்கிற வாய்ப்பு தாண்டி நீங்கள் வந்து ஒரு சுலபமான ஒரு மாற்றத்துக்கான வழி இருக்குது. அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் 2வது சந்தர்ப்பமாக இருக்கக்கூடிய நம்ம வந்து அமைச்சருடைய துறையை மட்டும் மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நீங்கள் சொன்னது போல நீண்ட நாள் முதலமைச்சர் வந்து மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டிய நிலைமை இருக்கிறதுனால இந்த துறை மாற்றம் வந்து எந்த வகையில் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு இயல்பான தகவல் தெரியும். முதலமைச்சரோ பிரதமரோ ஜனாதிபதியோ வெளிநாடுக்கு போயிருந்தா கூட, வேறு அலுவல் காரணமாக வெளியூர் போயிருந்தா கூட அவங்க வந்து ஒவ்வொன்றிலையுமே பச்சை இங்கு போட்டு அவங்க தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷனா இருந்தா கூட அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களுடைய உதவியாளர்கள், அமைச்சர் பெருமக்கள் அல்லது கேபினட் செக்ரட்டரி இவங்க எல்லாம் வந்து வழக்கமா போடுவாங்க. நம்ம பார்த்துருக்க பல இடங்கள்ல சிஎம் பேர்ல சீல் போட்டே கூட போயிடுவாங்க, பிஎம் பேர்ல சீல் போட்டே போடுவாங்க. எல்லா இடத்துலையுமே பச்சைங்களை அவங்க கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ முதலமைச்சருடைய நேரடியான இருப்புகளை தாண்டி இந்த சில டிசிஷன் எடுக்கிற துறை மாற்றம் அப்படிங்கிறது, மற்றவர்களுக்கு துணையை கைமாற்றி கொடுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவையான விஷயமா, மஸ்டான விஷயமா இருக்கிறது டாக்டர் சுமந்த்? இல்ல, அதாவது நான் சொன்னது போல் இது வந்து ஒரு மிகவும் சுலபமான வழி அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர, அது ஏன்னா உங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு 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 ரீஸ்வேரிங், ஒரு புது ஸ்வேரிங் செரிமனியோ அதெல்லாம் தேவையில்லாமல் சுலபமாக இதை வந்து ஒரு டெம்பரரி பேசிஸ்ல இந்த இலாக்காக்கள் மாற்ற விஷயம் வந்து ஒரு ஒரு கேபினெட் மீட்டிங் போடலாம். கேபினெட் மீட்டிங்ல ஒரு முடிவு எடுக்கலாம். இந்த முடிவு ஆளுநரிடம் பரிந்துரை செய்யலாம். ஆளுநர் வந்து அதுக்கு ஒப்புதல் அளித்துவிட்டால் அதை வந்து ஒரு மிகவும் சுலபமாக ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆக்காம இது வந்து செய்ய முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை அப்கோர்ஸ் இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு அரேஞ்ச்மெண்டாகத்தான் இருக்கும், முதலமைச்சர் குணமடைந்து திரும்பி வர வரைக்கும். ஸோ பிளஸ் டிஸ்ரப்டிவாகவும் இருக்காது. அந்த அடிப்படையில இதை அவர்கள் பரிசீலிப்பார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. அப்கோர்ஸ் உறுதியாக நம்ம ஆளுநர் என்ன முடிவெடுப்பார், அதை ஆளுநர் ஒப்புக்கொள்வாரா, இதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நன்றி டாக்டர் சுமந்த், உங்களோட கருத்தையும் தகவலையும் நம்மளோட பகிர்ந்து கொண்டதுக்கு. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவதன் காரணமாக அடுத்தடுத்த அரசியல் பரபரப்புக்கும் பஞ்சமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று தலைமைச் செயலர் திரு ராம்மோகன் ராவ் அவர்கள் மாநிலத்துடைய ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவை மதியம் சந்தித்தார். அதன் பிறகு ராகுல் காந்தியும் தமிழக முதலமைச்சர் சந்திப்புக்கு பிறகு இந்த சந்திப்பு நடந்தது. அதன் பிறகு அதே தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் அவர்கள்
இரண்டு முக்கியமான அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இரண்டு முக்கியமான அமைச்சரோடு மீண்டும் ஒருமுறை ஆளுநரை சந்தித்திருக்கிறார். அமைச்சரவையில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் திருத்தங்கள் அடுத்த கட்டமாக ஆட்சி நிர்வாகத்தில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் பற்றி ஆலோசனை இருக்கும் அப்படிங்கிற தகவல்களை உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் என்ன மாதிரியான மாற்றம் என்பது அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மலையில் வெளிவந்த பிறகுதான் தெரியும். அது என்ன என்பதை பொறுத்திருப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.